இன்னைக்கு நம்ம சேனல்ல செஃப் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் சேனல்ல செஞ்ச ஒரு ரெசிபி தான் செய்ய போறோம். கூடவே உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வச்சு பொரியலும் ட்ரை பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 10-15 நிமிஷத்துல லஞ்ச் ரெடி பண்ணணும்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். இது பேச்சுலர் கூட ஈஸியா செஞ்சிடலாம். எங்களுக்கு தேவையான குவான்டிட்டியில செய்ய போறேன். அதுக்கு 1 கப்பு சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கோங்க. 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியா துவரம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிடுங்க. இந்த குவான்டிட்டி வந்து ஒரு 3 பேர் சாப்பிடலாம். இந்த ரெசிபி வந்து குக்கர்ல தான் செய்ய போறோம். அதுக்கு குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் கடுகை போட்டு வெடிக்கணும். காரத்துக்கு ஏற்ப 4 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட போறோம். அதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலையும் போட போறோம். இந்த டிஷ்ஷுக்கு வந்து சாம்பார் வெங்காயம் தான் யூஸ் பண்ண போறோம். அதுக்கு 100 கிராம் சாம்பார் வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. இது கூட ஆட் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதக்குங்க. இந்த டிஷ்ஷு வந்து பேச்சுலர்ஸ் கூட ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். சட்டுன்னு ஒரு லஞ்சு செய்யணும்னா இந்த டிஷ்ஷு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற இந்த அரிசி பருப்பு சாதத்தை குழந்தைங்களும் சாப்பிடலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். ஏன்னா காரமும் மைல்டாக தான் இருக்குது. ஆனியனை நல்லா வதக்கணும். அது நல்லா வதங்கின உடனே இது கூட தக்காளி ஆட் பண்ண போகிறோம். மீடியம் சைஸில் இருக்கிற 3 தக்காளி எடுத்துக்கோங்க. அதை குண்டு குண்டாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ண போகிறோம். தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட போகிறோம். தக்காளி நல்லா வதங்கின உடனே 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளை போட போகிறோம். மிளகாத்தூள் போட்டுட்டு 2 நிமிஷம் வதக்கின உடனே நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். அதுக்கு 1 கப்பு ரைஸ் எடுத்துருக்கிறேன்னா 3 கப்பு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு தண்ணி ஒரு கொதி வந்த உடனே அரிசியும் பருப்பும் போட்டு மூடி விட்டுட்டு குக்கரை ஒரு 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். நாலு விசில் விட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விடுங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அரிசி பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு பூண்டை உரிச்சு வச்சிருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சீரகம் எடுத்து க்ரஷ் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா இந்த அரிசி பருப்பு சாதத்தை மிக்ஸ் பண்ண போகிறோம். இது கூட கொத்தமல்லி ஆட் பண்ணணும். கொத்தமல்லி இல்லாத தொட்டு நான் ஆட் பண்ணல. கண்டிப்பாக கொத்தமல்லி ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. கூடவே இப்போ இந்த பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு உருளைக்கிழங்கு கத்திரிக்காயும் குண்டு குண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகை விட்டு பொரிய விடுங்க. ஒரு 4 காஞ்ச மிளகாவை முழுசாக போட்டுக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரியட்டும். ரைஸுக்கு போட்டோம்ல அதே குழம்பு மிளகாத்தூள் தான், இதுக்கும் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். மிளகாத்தூளை போட்டுட்டு அந்த எண்ணெயில் ஒரு நிமிஷம் வதக்குங்க. அதுக்கப்புறமா அரிஞ்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயும் போட போகிறோம். அதுக்கப்புறமா உப்பை போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து வேக வைக்க போகிறோம். உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் சேர்த்து செஞ்சு இந்த சிம்பிளான பொரியலை சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. இனிமேட்டு சாப்பிட்டு பார்க்க போகிறோம். நம்ம முன்னாடி ரெடி பண்ண அரிசி பருப்பு சாதத்தோட இந்த பொரியலையும் வச்சு சாப்பிட போகிறோம். கூடவே ஊறுகாய் ப்ளஸ் வந்து தயிர் ஆட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. செஃப் மாதம்பட்டி ரங்கராஜ் சொன்ன மாதிரியே இந்த சாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஈஸியாகவும் சிம்பிளாகவும் வேலை முடிஞ்சுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.